தற்போது நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கிறார். சார், நேற்று பல்வேறு மாவட்டங்களில் அதிகனமழையானது பொழிந்திருக்கிறது. இதற்கு முன்பு அதிகனமழை பெய்ய வாய்ப்பில்லை என கூறப்பட்டிருந்த சூழலில் தற்போது அதிகனமழை பதிவாக காரணம் என்ன சார்? அதாவது மன்னார் வளைகுடா பகுதியில ஒரு சுழற்சி இருக்கும்போது எப்பவுமே காற்றின் ஈர்ப்பு கிழக்கிலிருந்து மேற்காக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கும். அது சில சமயங்கள்ல அதிக மழையை கொடுக்கும். அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். தென் தமிழகத்துல பரவலா பலத்த முதல் மிக பலத்த மழை எதிர்பார்க்கப்பட்டதும் ஒரு சில இடங்கள்ல அதிக மழை நம்ம பார்த்திருக்கோம். இது மன்னார் வளைகுடால ஒரு சுழற்சி இருக்கும் போது சில சமயங்கள்ல ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வு. அது நம்ம நிகழ்கால அடிப்படையில தான் அது பார்க்க முடியும். ஏன்னா பல சமயங்கள்ல வானிலை படிவங்கள் சொல்றதை விட மழை அளவுகள் அதிகமா இருக்கும். அதுதான் நேற்று நடந்தது. சார், தற்போது இந்த வங்கக்கடலில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை என்னவாக உள்ளது? அது மேலும் வலுவடைந்திருக்கிறதா? அதாவது இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில இருக்கு. இது படிப்படியா இந்திய வானிலைத்துறை அடுத்து இன்று வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க. இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது அரபிக்கடல் பகுதியில போகும். பட் ஆனா தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதோட நகர்வு கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும் அரபிக்கடல் நோக்கி. அடுத்த ஒரு 12 முதல் 24 மணி நேரம் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா தென் தமிழகத்தை கடந்து அரபிக்கடல் பகுதி நோக்கி செல்லக்கூடும். சார், வானிலை மையம் தகவலின்படி இன்று தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பில்லை. தென் தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இன்றைய சூழலில் மிக கனமழையும் அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருக்கிறதா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சூழல் இந்த மாஞ்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் காற்றின் ஈர்ப்பு காரணமா சில சமயங்கள்ல மிக கனத்த மழை நம்ம பார்ப்போம். அது நான் சொன்ன மாதிரி கிழக்கில் இருந்து மேற்காக ஒரு சலனம் கடந்து செல்லும் போது இது நடக்கும். அதே மாதிரி இந்த சுழற்சியானது குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கிறதுனால காற்றின் ஈர்ப்பு நிச்சயமா இருக்கும். இன்றும் மிக பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு பகுதிகளில் தென் தமிழகத்துல பரவலா மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இன்று இருக்கு. சார், வட தமிழகத்தில் இந்த மழை பொழிவானது எப்படி இருக்கும் சார்? வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 நாட்களுக்கு பெரும்பாலும் மழையின் தாக்கம் இருக்காது. நம்ம சென்னையை பார்த்த நேற்று மாலை முதல் பெரும்பாலும் மழை நின்று விட்டது. சோ வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 நாட்கள் மழைக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. வரக்கூடிய நாட்கள்ல இப்போ நாளை அல்லது நாளை மறுநாள் இன்னொரு புது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு கடல் பகுதியில் உருவாகக்கூடும். அது தமிழகக்கரை நோக்கி வரும்போது அடுத்த வாரம் 16ஆம் தேதிக்கு மேல திரும்பவும் வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். சார், சென்னை பொறுத்த மட்டும் இந்த மழை பொழிவு எப்படி இருக்கும்? சென்னையில இன்று பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்பு குறைவு. ஒரு சில இடங்கள்ல சில சமயம் குறிப்பிட்ட சொல்லணும்னா அதிகாலை நேரம் மற்றும் இரவு நேரங்கள்ல லேசானது மிதமான மழை பெய்யலாம். பட் பெரும்பாலும் சென்னை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு குறைவுதான். சார், உள் தமிழக மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் சார்? இப்போ வரக்கூடிய நாட்களில் இங்கு ஏதேனும் சலனங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? நான் சொன்ன மாதிரி மேற்கு உட்புற தமிழக பகுதியிலும் காற்றின் ஈர்ப்பு காரணமா இன்று மழை இருக்கும். நாளைக்கும் மழை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் தமிழகத்துல பரவலா மழைக்கான வாய்ப்பு குறைவு. திரும்பவும் 16ஆம் தேதி முதல் நமக்கு மழை துவங்கக்கூடும். அதுக்கு காரணம் நாளை அல்லது நாளை மறுதினம் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சலனம் அந்த சுழற்சியானது படிப்படியா வலுப்பெற்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை வட இலங்கை மற்றும் தமிழக கரை நோக்கி செவ்வாய் புதன் போல வரும்போது நமக்கு திரும்பவும் மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. 16ஆம் தேதி முதல் திரும்பவும் பரவலா தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் மழை இருக்கும். சார், தென் தமிழக மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலும் நாளை இன்றெல்லாம் இந்த மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும்? தென் தமிழகத்துல இன்றும் பரவலா கனமழை இருக்கும். நிறைய இடங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிக கனத்த மழையும் இருக்கக்கூடும்.
நாளை படிப்படியா மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாளை பெரும்பாலும் மிதமானதும் சற்றே பலத்த மழை பெய்யலாம். குறிப்பிட்ட சொல்லணும்னா கன்னியாகுமரி மாவட்டங்கள், திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதிகளில், அதே மாதிரி மேற்கு உட்புற பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பரவலா பல இடங்களில் மழை குறைந்து காணப்படும். இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஸ்ரீகாந்த் சார்.